சூப்பர். அனுப்பாம எப்படி கதைக்குள்ள வந்தாங்க? அவங்க மேனேஜர்கிட்ட கதை சொல்கிறேன், ஆஃப்டர்நூன் கதை சொல்லணும். நான் கூட சொல்லும்போது சொன்னேன், நீங்கள் அனுப்பாட்ட கதை சொல்லக்கூடாது, நான் சொல்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிறது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இல்லை சார் நான் சொல்ல மாட்டேன் சார் அப்படின்னு. இந்த ஆஃப்டர்நூன் கீழே உட்காந்துட்டு ஆஃப்டர்நூன் கதை சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், அனுப்பா இந்த மாதிரி பண்ணதே கிடையாது, நான் சொல்கிறேன் சார் அப்படின்னா. ஒரு 10 மினிட்ஸில் எனக்கு அனுப்பா நம்பர் வந்துடுச்சு. என் நம்பர் அனுப்பா போயிடுச்சு. ஏன் என்னை செலக்ட் பண்ணீங்க அப்படி ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான். கதை சொல்லி முடிச்சோன்னு எதுக்கு என்னை செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. மெயினும் பார்த்தா ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள் மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணை பார்த்தா ஈஸியாக பிடிச்சிடும் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டால் நல்லாயிருக்கும், ஆடியன்ஸ் ஈஸியாக போய் ரீச் ஆகும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் அப்படின்னு. ஓகே ஓகே. நாங்களாம் அனுபவம் ஒரு மாதிரி க்ரஷ் மெட்டீரியலை பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ அழுக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட குடும்பத்தை வீட்டில் ஷூட் பண்ணுறோம், வீட்டு வெளியே தான் கேரவான் இருக்கும். ட்ரெஸ் சேஞ்சுக்கு சார் நான் இங்கே மாற்றிக்கிறேன் சார் அப்படின்னா இவ்வளோ இது டெடிகேஷன் 100% டெடிகேஷன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கதாபாத்திரம் எந்த அளவுக்கு எங்களை இம்பாக்ட் பண்ணும், எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் பிரியாவோட கதாபாத்திரத்தை? ஃபஸ்ட்டு நான் அனு மேம் பற்றி சொல்லிடுறேன். ஜென்ரலாக வந்து ஹீரோயின்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆக்ட்ரஸ் யாரை வேணால், அந்த மெயின் கொஞ்சம் ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபேம் இருக்குது அப்படிலாம் இருந்த ஆக்ட்ரஸாக இருந்தால் ப்ராபப்ளி என்னை அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த சென்ஸ் நிறைய கிளாஷ் ஆகிருக்கும். பட் அவங்க எதுவுமே சொல்லலை. டைரக்டர் சார் கூட கேட்டார், இவங்கள தான் நான் இந்த கேரக்டருக்கு வைக்க போகிறேன். ஏன்னா அனுப்பமா 100%னா நான் எவ்வளோ சார் இருப்பேன் நீங்கள் சொல்லுங்கள்? 70 to 75% இருப்பேன். அப்போ அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, ஈகோ ஏதாவது இருக்கும்ல, இந்த மாதிரி ஓகே கூடயே ட்ராவல் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கும் இருக்குது ஸ்கோப் இருக்குன்னா எதுவுமே இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. இவர் வந்து என்னோட ஒர்க்லாம் அவங்கக்கிட்ட காட்டும் போது கூட அவங்க நான் நல்லா இருக்காங்க சார் ஓகே அப்படின்னாங்க. இப்போ இவர் கேட்கக்கூடாது, பட் இவர் அந்த மாதிரி கேட்டிருக்காரு, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காரு அனுபமா கிட்ட. அனுபமா அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, சார் இதெல்லாம் நான் நுழையக்கூடாது, அது டைரக்டர் நீங்கள் தான் அதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது அவர் என்கிட்ட வந்து சொன்னார். என்கிட்ட என்னைக்கு நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு உள்ளே அந்த வரமாட்டேன் அப்படி அப்போ இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னார். பாரு அவங்க இப்படி தான் இருக்காங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ வா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு இருக்கும்ல, எதுவுமே ரிலீஸ் ஆகலை, நம்மளை இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுக்குறாங்க, ஒரு டவுட் வரும் நம்மளை என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் அவங்களுக்கு அந்த 1% கூட அந்த ஈகோ வந்து வரவே இல்லை. ப்ளஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். அவங்க அனுப்பமா வந்து ரொம்ப சப்போர்ட். எனக்கு நான் நடிக்கும்போது எனக்கு இன்னொரு டேக் கேட்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஏன் தயக்கமாக இருக்கும்னா நம்மளை எதாவது சொல்லிட போகிறாங்க. ஏன்னா மெயின் அவங்க தான், நான் சப்போர்ட்டிங் தான். பட் ஆனால் நான் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் ஃபிலிம் வருவேன், அவங்கள கேரி பண்ணுறது எல்லாமே நான் தான். பட் ஆனால் அப்போ நான் கேட்கணும், எனக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, நோ பிரியா நீ கேட்கணும், டேக்கிங் ஃபார்வர்ட் யூ ஹேவ் டு ஆஸ்க், இஃப் யூ நீட் அ டேக் யூ ஹேவ் டு ஆஸ்க். அதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட இருந்து நிறைய லேர்னிங். எனக்கு ஆக்சுவலாக அவங்க பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் பயங்கர லேர்னிங். ஸோ நிறைய அவங்கக்கிட்ட கற்றுக்கிறதுக்கும் நிறைய இருக்குது. 1% கூட அவங்களுக்கு ஈகோ வந்து இல்லவே இல்லைங்க என்கிட்ட. யார்கிட்டையுமே ஆர்டிஸ்ட் யார்கிட்டையுமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், செட்டில் கரெக்டு டைமுக்கு இருப்பாங்க, கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர் கூட. எனக்கு அவங்க கேரக்டர் வந்து அங்கே ஷார்ட் இருக்கும்போது நான் மானிட்டரில் பார்க்கும்போது எனக்கே கண்ணெலாம் கலங்கும், அப்படி இருக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. எனக்கு தெரியல, நான் ஒர்க் பண்ணவங்க வச்சு சொல்கிறேன். அவங்க இடத்துல வேறு யாரும் இருந்தான்னா முடியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு அதை பற்றி கேரே கிடையாது. அவங்களும் பிரேமம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்துருக்காங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு சான்ஸ் அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் சார் நானும் இப்படி தான் சார் கஷ்டப்பட்டேன், ஃபஸ்ட்டு என்ன ஆடியன்ஸ் எடுத்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார், அவங்க கூப்பிடவே இல்லையா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். திருப்பி 6 months கழிச்சு கூப்பிட்டாங்க சார், நான் ரொம்ப அழுதேன் சார், நம்மளுக்கு கிடைக்கலையே சான்ஸ். 6 months ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டாங்க சார், அதுக்கப்புறமா சார் நான் உள்ளே போகிறேன் நான் அப்படின்னாங்க. அது கேட்கணும்னு நினைச்சேன். அந்த நாள் பேசியிருந்தேன்ல அவசரப்பட்டிய குமார் அப்படின்னு. ஆமா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மட்டும் ஃபெமிலியரான மூஞ்சா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா அப்புறம் அவசரப்பட்டிய குமார் புதுப்பேட்டையில நடிச்சிருக்கீங்க. அப்போ ஆக்டர் ஆகணுங்கிறது ஆசை? ஆக்டர் தான் ஆசை. ட்ரை பண்ண அதுக்கப்புறம் பெருசாக கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வராத அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னடா அப்படியும் சார் அப்படியே விட்டு நான் கதை பண்ணிட்டேன். நான் த்ரிஷா கிட்ட கதை சொல்லிட்டேன், ஃபோனில் தான் கதை சொன்னேன். ஒரு கதை ரெடி பண்ணி சொல்லிட்டேன். அவன் கதை கேட்டு ஓகேன்ட்டாங்க. மதுரை உமா மேடம் தான் கேட்டாங்க. உமா கேட்டேன், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும், அவள் பண்ணதே இல்லை, நீ ப்ரொடியூசர் பாரு நான் சொல்கிறேன் அப்படின்னு. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், டிமானிட்டேஷன் வந்துச்சு. அப்படியே ஒரு 2 years படுத்து லாக்டவுன். அதுக்கும் நீங்க டிமானிட்டேஷன் வச்சிருப்பீங்களா? ஆமா, அது பண்ணவே முடியல, எங்க போனாலும் சார் அதுக்கும் அந்த டைட்டில் தான் வச்சிருப்பீங்களான்னு கேட்குறேன். டிமானிட்டைசேஷன் அந்த படத்துக்கும். அது வேற கதை. அதுக்கப்புறமா இவங்க அமலாபால் கிட்ட சொன்னேன், அவங்க நான் ப்ரொடியூசர் தரேன் நீங்கள் வெளியே போகாதீங்கன்னு சொன்னாங்க. அங்கேயும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தமன்னா கிட்ட சொன்னேன், அங்கேயும் ஓகே ஆச்சு, நான் ப்ரொடியூசர் தரேன். அங்கேயும் அப்படியே ஸ்லோ ஆச்சு.
சிவாஜி ஃபிலிம்ஸில் கூப்பிட்டாங்க. சிவாஜி சார் வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அங்கே போய் கதை சொன்னேன். கதை நல்லா இருக்குது, நாங்கள் பண்ணுறோம், நயன்தாரா சொல்கிறோம் அப்படின்னா. நயன்தாரா மேனேஜரு மீட் பண்ணி கதை சொல்லிட்டேன். நாளன்னைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட். ஏதோ ஒரு சின்ன இது ஆகிடுச்சு, அது அப்படியே ஸ்லோ ஆகிடுச்சு. லாக்டவுன் வந்துடுச்சு. இப்போ லாக்டவுன் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்கள் சுபாஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் லைக்கா ஃபேமிலி, எங்கள் ஃபுல்லாக பெரிய சப்போர்ட் எல்லாருமே. இங்கே பார்ட்டி சாங் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். சாங் கரெக்டாக உள்ள நாளன்னைக்கு ஷூட்டிங். ரெசார்ட்டெல்லாம் புக் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் பே பண்ணியாச்சு, அட்வான்ஸ் போட்டுச்சு, ரூம் எல்லாமே இதாகிடுச்சு. சாங் நல்லா இல்லை. நான் சொல்லிட்டேன் நல்லா இல்லை சாங் அப்படின்னு. கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு மேனேஜர்ஸில். அது எப்படி நாளன்னைக்கு சாங் வச்சுட்டு போகலான்னு சொல்லி ப்ரொடக்ஷனில் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, டேரக்டர் பிடிக்கலையா விட்டுரு, அப்புறம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பண்ணிக்கலாம் ஜீவன். அந்த அளவுக்கு சப்போர்ட், பெரிய சப்போர்ட். ப்ரொடக்ஷன் பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். நான் நியூ ஃபேஸ் தானே, அவங்கள இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் லைக்காங்கிறது நான் அவர்கிட்ட கேட்டேன். என்னை செலக்ட் பண்ணும்போதே கேட்டேன், சார் ப்ரொடக்ஷன் எதுவும் ப்ராப்ளம் கிடையாதுல்ல அப்படின்னு. அவங்களாம் எதுவும் வரமாட்டாங்க பிரியா, அந்த மாதிரி விஷயம். ஐ மீன் ஒரு ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வரதுல அவங்க நுழைய மாட்டாங்க. டைரக்டருக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. ஆமாம், டைரக்டர் பண்ணுறது தான். எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், படம் ஒன்றும் ரிலீஸே ஆகலை, ஆனால் கோவா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் வேற லெவல். அது ஒரு இது, ஏன்னா தெரியும் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் போய் ப்ரீமியர் ஆகுதுன்னா எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தால் தான் அங்கே ப்ரீமியர் பண்ணுவாங்கங்கிறது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த வகையில் அது எவ்வளோ ஹாப்பி மூமெண்ட், அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. எப்படி ஓப்பனாக சொல்லணும்னா பிச்சைக்கார மாதிரி போகணும், வரும்போது ராஜா மாதிரி வந்தோம். அந்த மாதிரி பிடிச்சிருந்தது நிறைய பேருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய டைரக்டர்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதான் நாங்கள் போனதே எங்களுக்கு பெரிய பேக் போன் கலா மாஸ்டர். அவ்வளோ ஒரு வைபாக இருந்தது அவங்க கூட. ரொம்ப அமேசிங்காக இருந்தது அவங்களோட சப்போர்ட். தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் மேடம், ரொம்ப சப்போர்ட், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா மீடியாலாம் ரொம்ப இதாகிடுச்சு. இந்த கனாங்கிற பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அதில் வந்து பெண்களோட வலிகள் ரொம்ப லிரிக்ஸில் வந்து நான் ஃபீல் பண்ணேன். பொண்ணு இந்த பூமியில் பிறந்தது அது ஒரு இது அப்படிங்கிற மாதிரி நிறைய வலிகள் சார்ந்து லிரிக்ஸ் வந்து இருந்தது. ஸோ இது ஆப்வியஸ்லி அனுபமா அவங்க தான் லீட் அப்படிங்கிறதுனால பெண்கள் சார்ந்து போகக்கூடிய ஒரு படமாக தான் எங்களுக்கு எதிர்பார்க்கப்படுது. என்னென்னலாம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த இது ஏன் வச்சேன்னா எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, பொண்ணை பிறக்கிறது பாவண்டா சாபண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப நாள் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. கதைக்கு அது கரெக்டாக இருந்தது. அது அதனால தான் அந்த என்ன கேட்டாங்கன்னா, பொண்ணா பிறந்தா பேரண்ட்ஸ்க்கு புண்ணியம், மேபி கேர்லாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. பட் உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுல. இல்ல, அது இன்னும் ஈக்குவல் ஆகல. இன்னும் நிறைய இடத்துல எல்லாம் தப்பு நடந்துட்டு தான் இருக்கு. மேபி கொஞ்சம் ஒரு 20-30 இயர்ஸ் கழிச்சு ஈக்குவல் ஆகும். சூப்பர் சார். லாக்டவுன் கிடச்சி ஒரு கதை ஒன்று திருப்தியாக எழுதிட்டோம், ஒரு சந்தோஷம். ஆனால் அதுக்கான ப்ரொடியூசர் தேடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கதையை ஓகே பண்ணி, அது நம்ம நினச்ச ஹீரோயினை ஓகே பண்ணி, அது அந்த ப்ராசஸ்லேயே வந்து இப்போ வளர்க்குற தாடியோட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா வளர்க்குற மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ப்ரொடியூசர் பிச்சிங், அவங்கள ஓகே பண்ண வைக்கிறது. ஆக்சுவலாக லைக் அந்த 2017 ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். வேறு ஒரு கதைக்கு ட்ரை பண்ணிட்டேன் நான். அப்போ ட்ரை பண்ண சந்தோஷ் சார்னு ஒருத்தர், அவரை ஃபாலோ பண்ணேன். அவர் சாமின்ற ஒருத்தர் நம்பர் கொடுத்தாரு, அவருக்கு தான் ஃபாலோ பண்ணிவிட்டு 20 தான் கதை சொன்னேன். கதை 17 ஆரம்பிச்சு 23 வருஷம் ட்ராவல். வா, வேற எங்கேயும் ட்ரை பண்ணல, ஒரே இடம் பண்ணா இங்கே தான் பண்ணணும். பெரிய விஷயம், பயங்கர பொறுமை. ஆமா, எங்கேயும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 months கழிச்சு கால் பண்ணாங்க. 6 months கழிச்சு கால் பண்ணிட்டு கதை சொன்னீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இருக்கு அப்படின்னு அவங்களே கால் பண்ணாங்க. அவங்கள கால் பண்ணாங்க. ஒரு 3 daysல ரெடியாக இருங்க, கான்ஃபரன்ஸில் இருங்க, இது நெட் ஆப் அனுப்புற அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க, சார் கூட ஒரு மீட்டிங், வீடியோ கால் மீட்டிங், எல்லாம் லண்டன்லேருந்து வருவாங்கன்னு சொன்னாங்க. என்கிட்ட ஃபோன் இல்லை, இது ஆன்சரி போடுறதுக்கு ஃபோனு இல்லை. அது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு அவங்க ஃபோன் வாங்கி, என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு தான், அவங்க வீட்டுக்கு போய் அங்கே ஃபோன் வாங்கிட்டு அங்கே உட்காந்து 3:30க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, கதை சொல்கிறது 6:30 வரைக்கும் போயிடுச்சு. 3 மணி நேரம் போச்சு. 3 மணி நேரம் போச்சு. 10 பேர்கிட்ட கதை கேட்டாங்க. லண்டனில் ஒரு 5 பேர், இங்கே 5 பேர். ஓகேன்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு 2-3 months திருப்பி ஒரு கால் வந்தது, சரி கதை கேட்கணும் வரீங்களா அப்படின்னாங்க. சார் நான் வரேன், எப்போ சொல்லுங்கள், லைக்காக்கு வாங்க அப்படின்னோம். அப்போ தான் எனக்கு கேட்டே ஓப்பன் ஆச்சு. எவ்வளோ நாளாக மேலே நின்றுட்டு வந்து மேலே போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் மேலே வந்து திருப்பியும் ஒரு 10 பேர் கதை கேட்டாங்க. அங்கே ஒரு பாசிட்டிவ் வந்தது. ஃபைனலாக தமிழ்குமரன் சார், அவர்கிட்ட கதை சொல்லணும். அவருக்கு பிடிக்கலன்னா அவர் அப்படியே சொல்லிடுவார், நல்லா பண்ண சொல்லிடுவார், அப்படியே சொல்லுவார். அவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் ரொம்ப ஆனஸ்டான பர்சன். ஃபஸ்ட் ஹாஃப் சொல்ல போனேன், சொல்லி முடிச்சோன்னே ஏதோ ஒரு இதாச்சு, செகண்ட் ஹாஃப் இன்னொரு நாள் கேட்குறேன்ப்பா அப்படின்னாரு.
சரி பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு நினச்சி தான் சரி ஓகேன்னு சொன்னேன். ஒரு 10 days கழிச்சு திருப்பி செகண்ட் ஹாஃப் கேட்டார். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குவா, சூப்பராக இருக்குவா, பண்ணிடலாம்பா அப்படின்னாரு. ஹாப்பி. கீழே இறங்கினேன் ரோட்டில். எனக்கு 2 சைடு சுற்றி பார்க்குறேன். யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. சந்தோஷத்தில் யார்கிட்ட நான் சொல்கிறது, லைக் அதில் படம் பண்ணுறோம். எங்கள் அம்மா அப்பா இருந்தால், எனக்கு அம்மா அப்பா கிடையாது, 2 பேர் இறந்துட்டோம் பிஃபோர் கோவிடுக்கு முன்னாடியே. நம்ம சந்தோஷமாக நம்ம அம்மா அப்பா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வேறு யாருமே கிடையாது, யாருமே இல்லை சொல்கிறதுக்கு. அங்கே வந்து அப்படியே வாக் பண்ணிட்டு இந்த ஏஜிடிஎம்எஸ் மெட்ரோ இருக்குது, அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு பஸ்ஸு பிடிச்சி அங்கே வந்து ட்ரிபிள் கேனுக்கு போயிட்டு கோவில் போயிட்டு போய் பீச்சில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு 9:30 10 o'clock தான் நான் வீட்டுக்கு போனேன். இதுதான் நான் படம் கமிட் பண்ண அன்னைக்கு நடந்த விஷயம். கண்டிப்பாக அவங்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த லெவல் வரைக்கும் கூப்பிட்டு வந்துருக்கு. சேர்மனு சுபாஷ் சார் பெரிய சப்போர்ட்டு, தமிழ்குமரன் சார் பெரிய சப்போர்ட்டு, எங்கள் லைக்கா ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சிவா சார், சிவகுமார் அண்ணா அவங்க பெரிய சப்போர்ட்டு. சொல்லுங்க, எங்கேருந்து ஆரம்பிச்சது ரைட்டிங்? எதனால லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது உங்களுக்கு? இந்த கதை பண்ணும்போது லாக்டவுன் முன்னாடி பண்ணிட்டேன். பெரிய காம்ப்ளிகேட்டாக ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது, ஆனால் விட்டு நவரவே இல்லை. அதுவும் லாக்டவுன் வந்தது, எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. கதை ஓப்பன் ஆயிடுச்சு. லாக்டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் மூடுதான் உங்களுக்கு ஆமாம். லாக்டவுனில் எல்லாம் நிறையா கஷ்டப்பட்டுருப்பாங்க, நிறைய நல்லதும் நடந்திருக்கு. எனக்கு படம் கிடைச்சிருக்கு. சூப்பர். லாக்டவுன் வந்து எனக்கு படம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. லாக்டவுன் வந்தோடனே கதை ஈஸியாக போயிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து முழுக்க லாக்டவுனில் ரியல் லைஃப்பில் மக்கள் அனுபவித்த வழிகள் தான் இந்த படத்தில் இருக்குமா, இல்லை அதை சார்ந்த சினிமாட்டிக்காக இது மோஸ்ட்லி இருக்காது. லைவாக என்ன இருக்குமோ அது பிளான் பண்ணி அந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்துருக்கீங்க. இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னா இது 2வது ரிலீஸ் படமா? மூணாவது. ஃபர்ஸ்ட் ஒன்று ரிலீஸ் ஆச்சு மார்ச்ல. ஓகே, இது 3வது, இந்த வருஷத்துல 3rd ஃபிலிம் இது. பட் இது எனக்கு கொஞ்சம் பெரிய கேரக்டர். படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரியான கேரக்டர். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு என்னைக்காவது ஒரு நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள்? ரொம்ப ஜென்மமாக மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கும் போல, அதனால தான் இப்போ வந்திருக்கேன். பட் லாக்டவுன் வந்து அந்த டைட்டில் வந்து என் லைஃப்க்கு ரொம்ப ஆப்ட். ஏன்னா வந்து லாக்டவுன் நடந்தோடனே தான் நான் சினிமா உள்ளே வந்தேன். அந்த கோவிட்னால தான், அந்த கோவிட்ல வந்த ஒரு தாட்ல தான் நான் உள்ளே என்ட்ரு ஆனேன். நான் ஆல்ரெடி சினிமாவில் தான் இருந்தேன், பட் யாருக்கும் எனக்கு தெரியாது. நான் சின்ன சின்ன ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பிரேக் எடுத்து எனக்கு ஜாப் கிடச்சிருச்சுன்னு. அப்புறம் கோவிட் வந்தோடனே இது மாதிரி லாக்டவுன் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு யோசிச்சோடனே திடீர்னு எனக்கு தோணுனது, நம்ம சினிமா உள்ளே போயிடல, நம்ம அதுக்கு தான் இவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். பார்த்தா இப்போ லாக்டவுன்ங்கிற படத்துலேயே நடிச்சிட்டேன். சூப்பர், வேற லெவல். இப்போ லாக்டவுன் பற்றி பேசலாம். லாக்டவுனில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்துச்சு, என்னென்னலாம் கஷ்டமா? எந்த படம் லாக்டவுன் தானே கேக்குறீங்க? லாக்டவுன் படமும் சரி, இதுவும் சரி. அது லாக்டவுன் பேரே ஒரு பெரிய பிரமோஷன். ஆமா, லாக்டவுன் கஷ்டம்லாம் எதுவும் பெருசா படல, நல்லா ஹாப்பியா இருந்தது. வீட்லயே உட்காந்துட்டு கதை பண்றதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய விஷயம் நிறைய நல்லா நடந்திருக்கு. உண்மை சொல்லணும்னா லாக்டவுன் டைம்ல நிறைய பேருக்கு நிறைய நல்லா நடந்திருக்கு. எல்லாம் ஒர்க்குன்னு ஓடிட்டு இருப்பான். லாக்டவுன் எல்லாம் வீட்டில் தான் இருக்கணும். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் சொன்னா நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கு. ஆமா, அந்த டைம்ல தான் தெரிஞ்சு இது அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். பொல்யூஷன்லாம் கம்மியாச்சு, மக்கள் தொகை அதிகமாயிருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. டீசர்ல வந்து அனிதா வந்து அப்பான்னு சொல்ற ஒரே ஒரு டயலாக் மட்டும் தான் இருக்கு. மத்தபடி நான் சொல்லுவேன், நான் அனிதா சொல்லுவேனே, நீங்க சொல்லுவீங்க இல்லையா? அதை தாண்டி உள்ள பயங்கரமான ஒரு எமோஷனல் சஸ்பென்ஸ் வந்து ஒளிஞ்சிருக்குங்கிறது எங்களுக்கு டீசர் பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. என்னென்னலாம் ஒளிச்சு வச்சிருக்கீங்க படத்துல? ஃபேமிலி, ஒரு அம்மா அப்பா தங்கச்சி பாட்டி, ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள் சவுண்ட்ஸில் இருக்கிற மாதிரி பாரிஸில் இருக்கு, அங்கே இருக்க ஒரு அவளோட லைஃப் தான். ஸோ ஹாப்பி அவங்க 2 பேரை மீட் பண்ணி லாக்டவுன் பற்றி நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ணதில். December 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடி ஒரு மாதம் கழிச்சு வரும், அதை பொறுமையாக பார்த்துக்கலாம். அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல படங்கள் அடுத்தடுத்து நிறையா எடுக்க முடியும். வாழ்த்துக்கள் சார், ஜீவா சார் உங்களுக்கும், வாழ்த்துக்கள் பிரியா உங்களுக்கும். உங்கள் கரியர்லையும் வர நிறைய படங்கள் சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள் சார். நீங்களும் இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய எல்லா டைரக்ட் பண்ணக்கூடிய எல்லா படங்களையும் சரி, ஆக்ட் பண்ணக்கூடிய எல்லா படங்களையும் சரி வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ்.